ஒரு வாரமாவே இந்த வேலைய முடிக்கணும்னு நெனச்சு தள்ளி போட்டுட்டே இருந்தேன். ஆனா நேத்து தான் வந்துட்டு சரி ஒரு 1/2 அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணா போதும். கடகடன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவோம்னு பண்ணிட்டேன். இந்த மஞ்சள் பொடி, தனியா பொடிலாம் காலி ஆயிடுச்சு. வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் ஆச்சு. சரி இன்னைக்கு தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பாக்கெட் பவுடருக்கும் நீங்க ரெடி பண்ற பவுடருக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த ஃப்ளேவர், வாசனை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணா போதும் ரெடி பண்ணிடலாம். பசங்க எப்பயுமே அப்பா அம்மா கிட்ட இருக்கிறத விட தாத்தா பாட்டி கிட்ட இருக்கும்போது கொஞ்சம் ஓவர் அட்வான்டேஜோட தான் இருப்பாங்க. ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து பேஜ்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஏன்னா அவங்க எதிர்க்க நம்ம அதிகமா திட்ட மாட்டோம்ல, அவங்க சப்போர்ட்டுக்கு இருக்காங்களேன்ற ஒரு தைரியம் தான். கிராண்ட் பேரண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பாசத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம பசங்க என்னெல்லாம் கேட்குறாங்களோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போல்லாம் நாங்க ஊருக்கு போனா எங்க தாத்தா பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ராகி அடை, சிம்லி உருண்டை, சோளப்பொரி இந்த மாதிரிலாம் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா இப்ப இருக்க தாத்தா பாட்டிங்களும் அப்கிரேட் ஆயிட்டாங்க போல. எதுவுமே செய்யறதுக்குலாம் ரிஸ்க் எடுக்கிறது இல்ல. நேரா பசங்களை கடைக்கு கூட்டு போயிட்டு என்ன வேணுமோ வாங்கிக்கோன்னு சொல்றது. லைட்டா கொஞ்சம் டென்ஷன் ஆகும் தான். ஆனா எப்படி காமிக்கிறதுன்னு தெரியாது. இந்த மாதிரி கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட பசங்க ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கிறது கரெக்டா தப்பான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.